என் பேரு ஹரிங்க. நான் ஒரு ஏழை. என் தோற்றத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல, நான் ஒரு ஏழை. சோம்பேறித்தனத்தால் எப்படி தோற்றம் அளிக்க நினைச்சிடாதீங்க. ஏழ்மையானதால தான் இந்த தோற்றத்தில் இருக்கு. நான் என் மனைவியோடையும் குழந்தைங்களோடையும் வாழ்ந்துட்டு இருக்கேன். வேலை கிடைக்காத காரணத்தால பல நாட்கள் பட்னி கிடக்க வேண்டியிருக்குங்க. குழந்தைங்க பசியால துடிக்குது. பொண்டாட்டி வறுமையில மெலிஞ்சு போயிட்டு அவங்கள பார்த்து பார்த்து மனசு உள்ளுக்குள்ள வருது. ஏதாவது ஒரு கேவலமான வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல, குடும்பத்தை வறுமையோட கோரக்குடியிலிருந்து மீட்டா போதுன்னு வேலை தேடி ஊர் ஊரா அழிஞ்சிட்டு இருக்கேன். அலைஞ்சது வீண் போகாதுன்னு தான் பார்க்குறேன். பார்ப்போம், நான் எத்தனை நாளைக்கு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கணும்னு பார்ப்போம். அம்மா, அம்மா, ஐயா, ஐயா, அம்மா அம்மான்னு தட்டுறதா, ஐயா ஐயான்னு தட்டுறதா? அம்மா அம்மான்னு தட்டினா பசிக்கு பிச்சு கேட்கறதா அர்த்தம். ஐயா ஐயான்னு தட்டினா கூலிக்கு வேலை கேட்கறதா அர்த்தம். அம்மா, அம்மா. யாரு? யாருப்பா? அம்மா, சாப்பிட்டு பல நாளாச்சுமா. ஏதாச்சும் சோறு தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா. வேலை கொடுத்தா கூட செய்யறோம்மா. கொஞ்சம் இருப்பா. சரிங்கம்மா. சோத்தை தின்னு தண்ணியை குடி. பார்த்து பார்த்து பொறுமையா சாப்பிடுப்பா. சாப்பிட்டமா. வேலை கொடுத்தா கூட
நாள்ல கல்யாணம் வருது. அம்மா சமாசனத்தைலாம் வாங்கியாந்து போடுறோம்மா. வேண்டாப்பா, அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. கூட மாட ஒத்தாசை செய்ய ஒரு பொம்பளை ஆள் இருந்தா நல்லா இருக்கும். என் பொண்டாட்டி கூட்டியாரம்மா. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குங்க. அதுக்கு அப்படி கொள்ளையில வாசல்ல விளையாண்டுட்டு கிடக்குங்க. சரி, கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. அந்தாண்ட ஊர்ல கூட ஒரு ஆளுக்கு வேலை இருக்குன்னாங்க. நீ வேணா போய் கேட்டு பாரு. சரிங்கம்மா. கிடைச்சதுதான் உங்க பொழப்பு ஓடி போகும்ல. உங்களுக்கு 1000 புண்ணியம் உண்டுமா. சரிப்பா, வரேங்கம்மா. சுத்தி விடக்கூடாது. வேற நேரம் வச்சு கீழே வைடா, கீழே வை. கீழே வச்சு நேரம் வச்சு இப்படிலாம் அடிக்கவே கூடாது. ஒரு தடவை தான், அப்புறம் திருப்பி வச்சுனா இல்லை. தூக்கி அடிக்கூடாதுன்னு சொன்னலடா. 2 குடு 2. அம்மா பான்பலை செஞ்சா எனக்கு குடும்பம் இல்ல. முன்னாடியே கேட்டுலாம் எனக்கு குடும்பம் இல்ல. வந்துக்குறேன். எனக்கு வேணும் போ. எனக்கு வேணாம். ஏன் கண்ணு? எனக்கு வேணாம் போ. சாப்பிடு கண்ணு. எனக்கு இதான் வேணும். இதான் வேணும். அது தம்பி சாப்பிட்டுடா. சின்ன சரி சரி வா 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 எந்திரி வா 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 வா. அழாத எந்திரி வா. தரேன் வா. வேணாம் போ. கண்ணு இது அண்ணனுக்கு கொடுத்துரு. நான் உனக்கு வேற தரேன். இந்தா இருவேம்மா. பாரு கீழெல்லாம் போட்டு மண்ணெல்லாம் பண்ணிட்டான். கண்ணு அம்மா உனக்கு நாளைக்கு நான் வேற வாங்கி தரேன். இப்போ டேய் நீ கேட்டதா வாங்கி கொடுத்தேன். எதுக்கு அவங்க வந்து கொடுங்கன போட்டேன் நான் அப்படியே. சரி சரி நீ சாப்பிடு. அம்மா வேற வாங்கி தரேன். சாப்பிடு. ஏண்டா டேய் அவனடா அடிச்சு போடுடா. டேய் அம்மாவால ஓட முடியலடா. சரி கண்ணு ஏந்திரி அழாத. சரி டேய் உன்னை வா. சரி டேய் வாடா இங்க. சரி தங்கம் அழாத. வா பட்டா வா படி வா. சரி அழாத. டேய் பாத்தியா உன்னாலதான் தம்பி பாப்பா அழுதான். அப்படி பண்ணக்கூடாது சரியா. வா அவன் முதல்ல இருக்கான். அவன் சின்ன புள்ளடா. அப்பா எப்பமா வரும்? அப்பாவா வேலைக்கு போயிருக்காரு வந்துருவாரு சரியா. சரிடி தம்பம் அழாத. சரி அழாத. ஆராரோ ஆரீரரோ கண்ணே ஆராரோ ஆரீரரோ யாரடிச்சா நழுற எங்கண்ணான கண்ணே அப்பா வேளாம்பூ வேணாவோ அத்தை அடிச்சாளோ எங்கண்ணான கண்ணே அப்பா அரளி பூ செண்டால மாமன் அடிச்சாரோ எங்கண்ணான கண்ணே அப்பா மாமா மலையிடும்
பாட்டி அடிச்சாளோ என் கண்ணான கண்ணே அப்பா பாட்டி பாலூட்டும் கையால நீட்டி அடிச்சாளோ என் கண்ணான கண்ணே அப்பா நீட்டி நெய்யூட்டும் கையால வேலை தேடி போனங்கொப்ப என் கண்ணான கண்ணே அப்பா வீடு வந்து சேரலையே பாவி பெத்த வாழவனா என் கண்ணான கண்ணே அப்பா நீ பட்டினியா தூங்குறியோ பனம்பழத்தை சாப்பிட்டு என் கண்ணான கண்ணே அப்பா நீ வாழவனா தூங்குறியோ வேலை தேடி போனங்கொப்ப என் கண்ணான கண்ணே அப்பா வீடு வந்து சேர்ந்திடுவார் ஆராரோ அரீரரோ என் கண்ணே அழாத நீ தூங்கு ஆராரோ அரீரரோ என் கண்ணே அழாரோ அரீரரோ வேலை கிடைச்சதா? காசு கிடைச்சதா? என்ன இது? பசிக்கு பணம் வழங்குறாங்களே, அது இதானா? நாரை சப்பிக்கிட்டு இருந்தா சாரும் கொஞ்சம் உள்ள போகுது, எச்சிலும் ஊறி சாரை சுவைக்குது, பசியாறி போகுது இல்ல, அதான். எனக்கு ஒரு புண்ணியவதி கொஞ்சம் சோறும் தண்ணியும் கொடுத்தா சாப்பிட்டேன். உனக்கு நான் எனக்கும் ஆச்சு, பிள்ளைங்களுக்கும் ஆச்சு. உனக்கு கொடுத்தாப்புல எனக்கும் ஒரு புண்ணியவதி கொடுத்தா. சுரையில சுண்டக்காவத்தை இருமத்தயிருமா எனக்கும் ஒரு புண்ணியவதி கொடுத்தா. நாளைக்கு அமாவாசை வருது இல்லை, அதான் பழைய சோத்தை இன்னைக்கே செலவாணி ஆக்கிட்டாங்க போல இருக்கு. ரொம்ப நல்லதா போச்சு. நிறைஞ்ச நாளும் அமாவாசைமா, நாளைக்கே அந்த வீட்டில் நம்ம வேலைக்கு சேர்ந்துடலாம். அந்த அம்மா ஒரு பொம்பளைக்கு வேலை இருக்குனாங்க, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வருதான். நானும் பக்கத்தில் ஏதாவது வேலை இருந்தால் தேடிக்கிறேன். சரிங்க. சரி தூங்கு, காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்ல, தூங்கு. கொஞ்சம் அதை எடுங்க. இப்படி மச மச நிக்கிறே, அவள வரான்னு பாருங்க. நடந்துறேன். ஓய், அந்த வாழை கட்டு வந்து கட்டுங்களா? வாங்க வாங்க. ஸ்கேமு ஓடுறா. பாரு
வாங்க தம்பி, அந்த கடைசியில வாங்க வாங்க மாமா எப்படி இருக்கீங்க அப்புறம் தான் எப்படி சொன்னீங்களா? ஓகேமா ஏம்மா? பிரமாதம் வா மாமா பிரமாதம் வா பாயாசம் இது உங்களுக்கு வேற ஏதாவது எடுத்து சொல்லுங்களா? சரி, சரி. சீக்கிரம் வா. ஏய், தம்பி, பாயாசம் எடுத்து. ஐயோ. ஐயா ஓ, கூப்பிட்டாங்களா? இல்லையே அப்பாடா. நல்லா இருக்கீங்களா வீட்டுல இருக்கீங்களா உலகத்திலே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஐயா என்ன? இல்லையே வாங்க சீக்கிரம் போடுங்க. என்ன ஒரு மணி? ஏய், என்ன ஒரு? ஏய், சாப்பாடு இல்லையா? போடுங்க, நல்லா போடுங்க. குடிங்க. நல்லா போடுங்க. அட, அட, அட. என்ன ஒரு கூட்டி இல்லையா? வேணாம் தம்பி. ஆமா தம்பி. கூட்டிங்க வைங்க. உங்களுக்கு கூட்டு வை. அருமையா இருந்துச்சு. போதும். முடிஞ்சுச்சா பாருங்க ஐயா சூழலத்துல இங்க வந்து வேலை முடிஞ்சுது பணம் கொடுத்தா ஐயா கையை எதிர்த்து தம்பி எங்க இதுவா வேலை இருக்கா ஏய் உன்னை சாப்பிட கூப்பிட்டாங்களா? உன்னையும் கூப்பிடலையா? நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 4 வருஷம் ஆச்சு. கல்யாண சாப்பாடு நிச்சயம் கிடைக்கும்னு வாய் ஊறிட்டு இருந்தேன். நாம இப்ப ஏழை ஆயிட்டாலும் ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தவங்க தானே. அதை நினைச்சதான் புள்ள ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம என்னதான் நல்ல குணத்தோட இருந்தாலும் பணம் இல்லைன்னா பணத்துக்கு சம்பந்தம். நம்ம கிட்ட தரித்திரம் தாண்ட வரதால தானே உன் எசமா என்ன மதிச்சு சாப்பாட்டுக்கு கூப்பிடல. இனிமே பாரு எனக்கு நாடு தேடிக்கிற மதிப்ப. அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும். இனிமே நீ யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருக்கிறப்போ என்ன அனும உபாசகம் சொல்லு, எனக்கு ரொம்ப சக்தி இருக்குன்னு சொல்லு. அப்புறம் பாரியா மதிப்பு எப்படி வருதுன்னு. எனக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ராவோட ராவா என்ன செய்யறோம் பாரு, என்ன செய்யறோம் பாரு, என்ன செய்யறோம் பாரு. நல்ல தின்னு ராத்திரிக்கு சத்தம் போடக்கூடாது. புது பொண்ணு புது மாப்பிள்ளை தூங்கணும்ல, ஞாபகம் வச்சுக்கணும்.
ஐயா வேற ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க? குதிரையை காணோமா? அட ஆமாண்டி. ஆமாம்மா. ஐயா என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேளுங்க ஐயா. எது? ஆமாங்க ஐயா, எங்க இருந்தாலும் அனுமான் தேடி கண்டுபிடிச்சு சொல்லிடுவான். அவரு அனுமான் உபாசகர். அவரை கேளுங்க, அனுமான கேட்டு சொல்லிடுவாரு. என்ன உன் வீட்டுக்காரன் ஆரம்பம் பார்த்து சொல்லுவாரா? அட ஆமாங்க ஐயா, ஆ. அவரு பெரிய அனுமான் உபாசகர். கேட்டீங்கன்னா குதிரை கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத பார்த்து சொல்லிடுவாரு. அப்படியா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சே. ஆ. அடடா, நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேம்மா. என்னங்க ஐயா? இந்த கல்யாண சந்திரியில உங்க வீட்டுக்காரர் சாப்பிடுறதுக்கு கூப்பிட மறந்துட்டேன். இப்ப போய் அவர் முன்னாடி நின்னா அவர் என்ன நினைச்சுக்குவாரோ என்னவோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவரு ரொம்ப நல்லவரு. அதெல்லாம் ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாரு. நீங்க போய் பாருங்க. அப்படியா? சரி, அப்ப நான் போய் பாக்குறேன் வீட்டுக்காரர். மாமா குதிரை மாமா வாங்க, சரி, வாங்க. மாமா மாமா